வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க சந்தையில கேட்கலாமா? ஓகே, சொல்லுங்க. வெரி குட், சொல்லுங்க. நிச்சயமாமா, ஐயாட்ட கேட்கலாம். கணக்குல எவ்வளவு ஹாஸ்பிட்டல் எல்லாம் மார்க் வாங்குவாங்க. அப்ப முக்கியமா நீங்க சேர்க்க வேண்டியது என்னன்னா, அக்கௌண்டன்சி சேர்க்கலாம், கம்ப்யூட்டர் சேர்க்கலாம், கூடவே மேக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து சேருங்க. மேக்ஸ் இல்லாம சேர்க்கிற வேண்டாம். நிச்சயமாமா, வேற சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? வந்து ரொம்ப அருமையா கேட்டாங்க. பையன் வந்து 10th நல்லா படிக்கக்கூடிய மாணவர், கணக்கு நல்லா வருது, என்ன அக்கௌண்டன்சி சேர்ந்தா எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படின்றாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னன்னா, அக்கௌண்டன்சி சேர்ந்தாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. கூடவே கணிதம் ஒரு பாடமா இருக்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணட்டும். 11th எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்றாங்க, சில இடத்துல அக்கௌண்டன்சிக்கு வந்து டைப்பிங் இருக்கும், அது கூட நல்ல கோர்ஸ் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கணிதம் இருக்கும்போது அதனுடைய வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அதனால அக்கௌண்டன்சி குரூப், காமர்ஸ் குரூப் அவங்க சூஸ் பண்ணும்போது கூட கணக்கும் இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்கன்னா நல்லா பண்ண முடியும். பையன் கணக்கும் நல்லா வரும், கணக்கு நல்லா வரலன்னா வேற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கணக்கு நல்லா வரதுனால கணக்கு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். ஆமா, அக்கௌண்டன்சி, காமர்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது கூட மேக்ஸும் படிப்போம், கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிப்போம். அதனால ஒன்றும் தவறு இல்லை. படிக்கும்போது நல்ல ஃபியூச்சர் இருக்கும். சரிங்க சார். அதே மாதிரி ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, மாணவர்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்ட்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கான்ற ஒரு விஷயத்தை கேட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சொன்ன மாதிரி 800 பேர் 1200 பேர் இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு பிளேஸ்மெண்ட். சரிங்க சார். எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஒரே இதுனா வந்துட்டு அது அந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு மாணவருக்குள்ள ஒரு இது ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாணவருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஷாப் ஃப்ளோர்ல போயிட்டு ஒரு 50 ஒர்க்கர்ஸ் கிட்ட சூப்பர்வைஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதை விட்டுட்டு அவர் ஒரு கணினி முன்னால் விட்டுட்டோம்னா அவருக்கு எல்லாமே அடங்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும். சரி, இந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ஒருத்தருக்கு வந்து பேக்கேஜிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போன யோசிப்பாரு. ஒருத்தருக்கு வந்து தரம் எப்படி நம்ம வளர்க்கலாம், தரம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதை விட்டுட்டு அவர் ஒரு கணினி முன்னால் விட்டுட்டோம்னா அவருக்கு எல்லாமே அடங்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும். சரி, இந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ஒருத்தருக்கு வந்து பேக்கேஜிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போன யோசிப்பாரு. ஒருத்தருக்கு வந்து தரம் எப்படி நம்ம வளர்க்கலாம், தரம் கட்டுப்பாடுல இருக்கணும், இல்ல தரம் சம்பந்தமான ஏரியாஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படலாம். ஒருத்தருக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D அது பிடிக்கும். ஒருத்தருக்கு பிளானிங் பிடிக்கும், ஒருத்தருக்கு கார்பரேட் பிளானிங் பிடிக்கும், அந்த துறையில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தருக்கு வந்து மெயின்டெனன்ஸ், மெஷின்ஸ்னாலே அவருக்கு அப்படியே தனியா அறியாம ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்கோம். மெஷின்ஸ் கிட்டே என்னமோ ஒரு டைம் செலவு பண்ண, அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு BPO எங்கேயோ போட்டுட்டோம்னா அவங்க சரியா வராது. ஒருத்தருக்கு சேல்ஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய ஆட்களை மீட் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. சில பேருக்கு வந்து இன்ஜினியரிங் விட்டுட்டு அப்படியே மேனேஜ்மெண்ட் லைனுக்கு, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபரா போகலாம்னு யோசிப்பாங்க, சேல்ஸ் ஆஃபரா, மார்க்கெட்டிங் மேனேஜரா, இப்படி எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃபர் பண்ணா அவங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல எத்தனை கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒரே கம்பெனிக்கு 800 பேர் அனுப்புறது அவ்வளவு பெரிய சாதனையா நான் கருதுல. அவங்க ஒரு சாதனை தான். வேலை இல்லாத கட்டத்துல இந்த மாதிரி பண்ணாங்க. இப்ப அந்த லெவல மூவ் பண்ணி காலேஜஸ் அடுத்த லெவலுக்கு வரணும். சரிங்க. இன்னைக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற ஒரு மாணவருக்கும் வந்துட்டு அவங்க பிடிச்ச மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கணும், அவங்களுடைய முழு திறமையை வெளியில கொண்டாடுற மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கணும். ஒரு காலகட்டத்தில் வேலை இல்லாத இருந்த சிச்சுவேஷன்ல அவங்க நல்லதான் பண்ணாங்க மாணவர்கள். பட் இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த மாணவருக்கு வந்து இந்த ஏரியாஸ் பிடிக்குது, இந்த மாணவருக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல பிடிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தயார் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல், பார்மசூட்டிக்கல், எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாடணும் கல்லூரிக்கு. அடுத்த ஒரு நேர்காணல். வணக்கம் உயர்கல்வி. வணக்கம்மா, உங்க சந்தையில கேட்கலாமா? சொல்லுங்கம்மா, சந்தையில கேளுங்க. வெரி குட், சொல்லுங்க. சரிங்கம்மா. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? இப்போ மேடம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் முன்பு சொன்ன மாதிரி ஒரு கோர்ஸ் சேரும்போது நல்ல மதிப்பெண் வந்து ஒரு 10th சயின்ஸ்லயும். நிச்சயமாமா, உங்க அழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. 10th வந்து நான் குறிப்பா சொல்லக்கூடிய ஆங்கிலம்,
மேத்ஸ் சயின்ஸ். இதுல மேத்ஸ் சயின்ஸ்ல ஒரு 80% வாங்கின மாணவராக இருக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு 75%. அதே மாதிரி 12th வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் இதுலலாம் வந்து அக்ரிகேட்டா ஒரு 80%, தனியா ஒரு 85 இருக்கிற மாதிரி அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் ஒரு 75% இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஏரியா வேணா சூஸ் பண்ணலாம். அவங்க விருப்பப்பட்ட ஏரியா கூட சூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உலகமயமாக்குதல்ல வெளிநாட்டுல எங்கேயாச்சும் ஒரு பாதிப்பு வந்தா இங்கேயும் அதோடைய பாதிப்பு நிறையவே தெரியுது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. வரப்போற வருஷமும் மோசமா தான் இருக்க போகுது. கம்ப்யூட்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் பெரும்பாலும் மெக்கானிக்கல் படிச்சவங்க கூட இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. அதனால அதோடைய பாதிப்பு தெரியதான் போகுது. ஆனா உண்மையான விருப்பத்தோட ஒருத்தர் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமா வாய்ப்பு உண்டு. அவங்க அந்த கோர்ஸை நல்லா படிக்கலாம். அந்த கோர்ஸ்ல அடுத்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதான் நல்ல கல்லூரியில சேர்ந்து படிச்சா கூட டெக்னாலஜி புதுசா வந்துகிட்டே இருக்கு. புது புது லாங்குவேஜஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. புதுசா முன்னேறிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கூடவே இதெல்லாமும் அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுல அவங்க நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணணும். கூடவே எப்படி ஒரு குழுவா செயல்படுறது, டீம் பில்டிங் ஸ்கில்ஸ், கூடவே எப்படி ஒரு கருத்தை நல்ல பரிமாற்றம் பண்றது, கம்யூனிகேஷன் ஸ்கில், அப்புறம் கற்பனை ஆற்றல், கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் கூட அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கூட தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க MBA அந்த மாதிரி கோர்சஸ் கூட போகலாம். இல்லை ME கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை MS கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி கூட போயிட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அடுத்த ஒரு நேர்காணல் அழைப்புல. வணக்கம் உயர்கல்வி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க சந்தைகளை கேட்கலாம். பிடெக் பயோடெக்னாலஜி, வெரி குட். சொல்லுங்கம்மா. நிச்சயமா. இப்போ பிடெக் எந்த வருஷம் படிக்கிறாங்க? நிச்சயமா. இப்போ பிடெக் வந்து எந்த ஆண்டு படிக்கிறாங்க? செகண்ட் இயர் படிக்கிறாங்க. தொடர்ந்து MTech படிக்கலாம். பயோடெக்னாலஜி ஃபீல்ட்ல கொஞ்சம் கூடுதலா படிக்கிறது தான் நல்லது. பிடெக் படிச்சாலும் வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஒரு MTech முடிச்ச பிறகு ஒரு PhD பண்ணி ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பண்ணா நல்ல வாழ்க்கையில உயரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். இதுக்கான செலவு வந்து வருத்தப்பட வேண்டாம். கேட் எக்ஸாம், வேற இருக்கக்கூடிய CSIR எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணி முழு உதவித்தொகையோட அவங்க தொடர்ந்து படிக்கிட்டோம். வெறுமனே செலவு பண்ணி படிப்புக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி ஊக்கத்தொகை பெற்றுட்டு படிக்கிட்டோம். அப்பதான் அது கரெக்டா வரும். இந்த வார்த்தைக்கு மிக நன்றியம்மா. தொடர்ந்து நிச்சயம் பாருங்க. அதே மாதிரி கல்லூரிகளை சொன்னீங்க சார். இப்போ ஃபைனல் இயர்ல 200 பேர் அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அனைவருமே பாஸ் ஆகணுன்ற மாதிரி ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க. அது கல்லூரியில் நிறைய நடவடிக்கை எடுக்கணும் இல்லை சார்? கல்லூரிகள் வந்து நிறைய விஷயத்துல மாறணும். இப்ப எல்லாம் வந்துட்டு கல்லூரிகள் பெரும்பாலும் அவங்களோட பொறுப்பு மிக முக்கியமானது. அதை உணர்ந்து அவங்க செயல்பட்டாலே நிச்சயமா கல்லூரிகள் வந்து இன்னும் ஒரு சில ஏரியாஸ்ல வந்து அவங்க கவனம் செலுத்தலாம். ஒண்ணு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் ட்ராக்கை காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா பல ஏரியாஸ்ல பிளேஸ்மெண்ட்டை காமிக்கணும், பல விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காமிக்கணும். ஏன்னா ஒரு மைல் ஸ்டோன் அவங்க மூவ் பண்ணிட்டாங்க, அடுத்த மைல் ஸ்டோன் மூவ் பண்ணணும். அடுத்தது வந்து டீச்சிங்ல தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு. நம்ம ஈஸியா சொல்லிடலாம், பட் அதுக்கான ப்ரொஃபஸர்ஸ் கிடையாது. ஃபேக்கல்டி கிடைக்க மாட்டேன்றாங்க, லெக்சரர்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்க. இது ஒரு கஷ்டமான, இப்படி பண்ணணும்னு யோசிக்கும் அதுக்கான ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதுலயும் அவங்க கவனம் செலுத்தணும். செலுத்தி நல்ல விதமான பொறுப்பான ஆட்களை கொண்டாந்து இந்த பயிற்சியில அவங்க ஈடுபடுத்தணும், மாணவர்களை தயார் பண்றதுக்கு. இந்த விஷயத்துல இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் பண்ற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். நிறைய கல்லூரிகள்ல என்னோட கேள்வி என்னன்னா சார், படிக்கிற மாணவர்களை விட படிக்க ஆவரேஜோ பிலோ ஆவரேஜ் இருக்கிற மாணவர்களை இன்னும் நல்லா கொண்டு போறதுக்கு கல்லூரி என்னென்ன செய்யலாம்ன்றதான சார் நமக்கு? நிச்சயமா அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பிலோ அடுத்த நேர்காணல் அழைப்புல. வணக்கம் உயர்கல்வி. வணக்கம்மா, உங்க சந்தைகளை கேளுங்கம்மா. வெரி குட். சொல்லுங்கம்மா, சந்தைகளை கேளுங்க. இப்ப எழுதிருக்காங்களா? சொல்லுங்கம்மா. பிஇ படிக்க இப்ப என்ன குரூப் எடுத்திருக்காங்க +2ல? மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஇ தொடர்ந்து படிக்கலாமா? நான் முன்பு சொன்ன மாதிரி +2ல ஒரு 85% வர மாதிரி இருக்கட்டும். அப்படி இருந்து மெரிட்ல கிடைக்குதுன்னா சேரட்டும். ஆங்கிலத்திலயும் ஒரு நல்ல மார்க் இருக்கட்டும், 75% மேல இருக்கட்டும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது மூணுத்துலயுமே வந்துட்டு
குறைஞ்ச ஒரு 80%. அதே மாதிரி 10th நல்ல மார்க் இருக்கிற பட்சத்துல பிஇ சேர்த்தோம் அப்படின்னா வேற நிறைய கோர்சஸ் அதோட அதிகமான வேலை வாய்ப்புகள் இல்ல, அதுக்கு நிகரான வேலை வாய்ப்புகள் உள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு. பிஎஸ்சி மேத்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்ன கூடுதலா 5 வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு. பிஇனா 4 வருஷம் படிக்கிறாங்க, 5 வருஷம். ஆனா வேலை வாய்ப்புகள் நல்லா தான் இருக்கு. ஜியாலஜி இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கோர்ஸும் நல்ல அருமையான கோர்ஸ். இதுக்கான செலவெல்லாம் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி சேர்ந்து படிக்கலாம். இல்ல +2 முடிச்ச உடனே அதோட கூட சிஏ போய் சேர்ந்து படிக்கலாம் படிக்கலாம். இல்ல +2 முடிச்ச கையோட ஏசிஎஸ் சேர்ந்து படிக்கணும்னாலும் படிக்கலாம். இதுக்கான செலவெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனா வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமான சம்பளமும் கிடைக்கும். நல்ல பொறுப்பான, நல்ல அங்கீகாரமோட, நல்ல மரியாதையோட இருக்கக்கூடிய வேலைகளும் கிடைக்கும். உங்க அழைப்புக்கு மிகவும் நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ நம்ம பேசுறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க டெவலப் பண்ணணும், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டெவலப் பண்ணி ஒரு 10% ரிசல்ட் காட்டுறதுக்கான விஷயங்களை இந்த கல்லூரிகள் பண்ணணுன்றது தான் நம்ம முக்கியமான. நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம். ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க, வேகமா ஒரு வாகனம் போகுது, ஒரு இருசக்கர வாகனம் அதோட கொஞ்சம் மெதுவாக, எல்லாத்தையும் ஒரே ஸ்பீட்ல நம்ம கொண்டு போறது கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஆனா பண்ண முடியாது கிடையாது. சில கல்லூரியில ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்றாங்க. நான் பார்த்த ஒரு கல்லூரியில பாத்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட பணம் இல்லாத காரணத்தினால அங்க வேலை செய்யற பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் இவங்க எல்லாம் மாசத்துக்கு 500 ரூபாய் அவங்க சொந்த பணத்துல இருந்து போடுறாங்க. ஏன்னா கல்லூரியும் அவங்க யாருக்கிட்டையும் பணம் எல்லாம் வசூலிக்கிறது இல்லை. இந்த மாதிரி பணம் அவங்களாம் போட்டு அந்த மாணவருக்கு மதிய உணவு மற்றும் படிக்கிறதுக்கான செலவெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கிற கல்லூரிகள் இருக்கு. சில கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ணி அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. கம்யூனிட்டி காலேஜஸ் மாதிரி காலேஜஸ் இருக்கு, அந்த இடத்துல பண்றாங்க. இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்காங்க. இது நான் சொல்ற ரெகுலர் ப்ரொஃபஷனல் காலேஜஸ்லயே ரொம்ப பின்தங்கி இருக்க மாணவர்களை எடுத்து மிச்ச மாணவர்களுக்கு ஈக்குவலா இல்லாம மட்டும் அகில இந்திய லெவல்ல அவங்க எல்லா இதுலயும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணி அதே டைம்ல வெளியில வர மாதிரி அவங்க தயார் பண்ணி பண்ற கல்லூரிகள் இருக்கு, பண்ண முடியும். அது முக்கியமா அதிக அளவுல சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது. அது பண்றதுக்கு நிறைய கல்லூரிகள் இப்ப தயாரா இல்ல. முன்பு இருந்தாங்க, ஆனா இப்பவும் நிறைய கல்லூரிகள் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து இன்னும் அதிக அளவுல வரணுன்றது என்னுடைய விருப்பம். அடுத்த இருக்காங்க. வணக்கம் உயர்கல்வி.